பிறந்த குழந்தைய தூக்கி எறிகிறது எவ்வளவு ஒரு மனிதாபிமானமற்ற செயலா இருக்க முடியும். யானை வருமன்றது தெரிஞ்சும் உணவுகளை வச்சு அந்த உணவுக்குள்ள விஷத்தையும் வச்சு கொலை செய்யப்படக்கூடிய யானைகளுடைய எண்ணிக்கையும் குழந்தை என்றது ஒரு பெரிய ஒரு வரம் என்றதுதான் ஒவ்வொரு அப்பா அம்மாவினுடைய ஒரு கனவா இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு வரம் என்ற மாதிரி புத்த சமயத்திலையும் சரி சைவ சமயத்திலையும் சரி இவர்களே அந்த மிருகங்களை கொடுமைப்படுத்தி கொண்டு கடவுளை வழிபட்டா அந்த கடவுள் அப்படி இறங்கி இவர்களுக்காக அருள் கொடுப்பார். லொஜிக்கலாக மாதிரி தானே இருக்குது. ஒரு மிருகத்தை வதச்சு கொண்டு ஒரு கடவுளை வழிபடுறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எத்தனையோ பேர் திருமணமாகியும் பல வருடங்களா குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவர்களும் எங்கள் நாட்டுக்குள்ள அதிகமாக தான் இருக்கிறார்கள். யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உருவாகக்கூடிய பிரச்சனை காரணமா வயல் நிலங்கள் அழிக்குது, வீடுகளுக்குள்ள வருது. இனிமேலும் மத வழிபாடுகளுக்காகவும் மனித தேவைகளுக்காகவும் யானைகள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இலங்கைக்குள்ள கட்டாயமாக உருவாக்கணும். அந்த இறந்து போனதை விட மிக கொடுமையான செயல்பாடாக தான் கண்ணுக்கு முன்னால இது எல்லாத்தையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே மனிதர்களினுடைய மனிதாபிமானம் இல்லாத செயல்பாடுகள் பற்றினது. ஒன்று, நீங்கள் கடந்த நாட்களில் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிறந்து 2 நாளான குழந்தை அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயாலேயே ஒரு வயல்வெளியில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட ஒரு குழந்தை தொடர்பான ஒரு செய்தியை பார்த்துருப்பீங்க. ரெண்டாவதும் இன்னொரு குழந்தை சம்பந்தமானது தான். அதாவது 5 அறிவுள்ள குழந்தை. ஒரு யானை தொடருந்தில் மோதி ஒரு ரயிலில் மோதி குறிப்பிட்ட நேரம் உயிரோடு துடிச்சு கொண்டிருந்து அதுக்கு பிறகு இறந்து போன ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது 2க்குமே காரணமாக இருக்கக்கூடியது மனிதர்களினுடைய செயல்பாடுகள் தான். இதுக்குள்ள இந்த யானை தொடர்பான செய்தி நீங்கள் ஒரு சிலர் யோசிப்பீங்க, சாதாரணமாக இது ஒரு யானை தானே, ஒரு தொடர்ந்தில் மோதி யானை உயிரிழந்து போகிறது அடிக்கடி இலங்கைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தானே, இதை நாங்கள் எதுக்காக அவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால், நாங்கள் இதை அப்படி கடந்து போகக்கூடிய ஒரு செயல்பாடு கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த கடந்த 7 மாதத்தில் மட்டும் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய இந்த 7 மாதங்கள் வரைக்கும் இலங்கைக்குள்ள 198 யானைகள் கொல்லப்பட்டிருக்குது. மொத்தம் 7500 யானைகளுக்குள்ள. அதாவது கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யானைகள் கொல்லப்படுற அளவுக்கு இலங்கைக்குள்ள இந்த யானை பலம் அழிஞ்சு போகிறன்றது பெரிய ஒரு பிரச்சனை இலங்கைக்குள்ள மாறி இருக்குது. இது அழிகிறது எதை காட்டுதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய அழிவை தான், மனித இனத்தினுடைய அழிவை. என்னென்னு சொன்னால் இயற்கை வளத்தினுடைய அழிவு தான் மனித இனத்தினுடைய அழிவினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த யானை இனங்களினுடைய அழிவும் மனிதர்களினுடைய அழிவை தான் வழிகாட்டுற ஒரு விதமாக அமைஞ்சிருக்குது. இது தொடர்ந்து விபத்தில் மட்டுமில்லாமல் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த யானைகளினுடைய எண்ணிக்கை, அதே மாதிரி வேட்டையாடப்பட்டது, வயல்வெளிகளுக்குள்ளே போனதுன்னு சொல்லி விஷம் வைத்து கொலை செய்யப்பட்ட யானைகள் வரைக்கும் நிறைய ஒரு படுகொலைகளாக தான், மனித படுகொலைகளை விட மிக மோசமான மனிதாபிமானமற்ற செயல்பாடுகளாக தான் மிருகங்கள் கொல்லப்படுறதும் இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக மாறி இருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் ஒன்றா தெளிவாக முதலிருந்தே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னோட அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை ப்ரிஃபரும் எங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மறந்துடாங்க. இதோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது விஷயம் இந்த யானைகள் தொடர்பாக பார்க்கலாம். இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய யானை வளம்ன்றது எங்களோட நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் வருமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய அளவிலான வளம். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட நாட்டுக்குள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ற முக்கியமான விஷயங்களுக்குள்ள யானைகள் சரணாலயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஆசிய நாடுகள்லேயே அங்கீகரிக்கப்பட்ட 3 யானை இனங்களுக்குள்ள எங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய யானை இனமும் ஒரு இனமாக இருக்குது. அதாவது ஆசியாவினுடைய மிக அதிக உயரமான கருமை நிறம் கொண்ட யானை இனமாக இலங்கையினுடைய யானை இனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி மிக அடர்த்தியான ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள அடர்த்தியான யானை எண்ணிக்கை இருக்கக்கூடிய நாடாகவும் இலங்கை தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்குது. எங்கள் நாட்டில் இருக்கிற யானையினுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் 6 to 7 அடி வரைக்கும் உயரம் கொண்டதாகவும் மிக கருமை நிறமானது ஒரு கரிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய யானை இனமாகவும், அதே மாதிரி 2000 to 5500 கிலோகிராம் வரைக்கும் எடை கொண்ட
6 அடி வரைக்கும் தந்தங்கள் நீளமான, அந்த தந்தங்களினுடைய கிலோகிராம் மட்டுமே 35 கிலோகிராம் வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு 6 அடி வரைக்கும் தந்தம் கொண்ட யானை இனம் தான் இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த யானை இனம். அதிகமான உயரம் கொண்டதும் நீளமான தந்தத்தை கொண்டதுமான ஒரு யானை எங்கள் நாட்டுக்குள்ள கடந்த காலத்தில் வாழ்ந்திருக்குது. மிலங்கொட ராஜா என்று சொல்லப்படுற 73 வருடங்கள் இலங்கைக்குள்ள இருந்த ஒரு ஆண் யானை. அந்த யானையினுடைய தந்தம் தான் இருந்ததுலேயே கடந்த காலங்களில் எங்கள் நாட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் இருந்த யானை இனங்கள்லேயே நீளமான தந்தத்தை கொண்ட யானை இனமாக சொல்லப்படுது. 7 அடி நீளம் கொண்ட தந்தத்தை கொண்ட அந்த ஒரு யானை பெரும்பாலும் தலத பிறகரால் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு யானை தான் இந்த மிலங்கொட ராஜா என்ற யானை. இது 73வது வயதில் 2011ஆம் ஆண்டு இறந்து போனது. அதிகமான பாதுகாப்புகளோட அதிகமான ஆரோக்கியமாக வளர்க்கப்பட்ட ஒரு யானை தான் கடைசியில் 73 வயசில் இறந்து போனது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்குள்ள வடக்கு கிழக்கு தென்கிழக்கு இந்த பகுதிகளில் தான் அதிகமான அடர்த்தியான யானைகள் வாழ்றதா சொல்லப்படுது. அதையும் தாண்டி அதிகமான சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய இடங்கள்ல பிரதானமா யானைகள் சரணாலயம் என்று சொல்லிய தனிய சரணாலயமும் தேசிய பூங்காக்களும் இலங்கைகள் உருவாக்கப்பட்டிருக்குது. அது எங்கெங்கன்னு சொன்னா உடவளவ நேஷனல் பார்க், உடவளவ தேசிய பூங்கா, அதே மாதிரி யாழ சரணாலயம், லுடுகம் பெஹர சரணாலயம், வில்பத்து சரணாலயம், மின்னேரியா நேஷனல் பார்க்னு சொல்லி இந்த இடங்களில் பிரதானமாக ஒரு பகுதியான யானைகள் சுற்றுலா பயணிகள் இலகுவாக பார்வையிடக்கூடிய மாதிரி இந்த இடங்களில் ஒரு தேசிய பூங்காக்களாக உருவாக்கப்பட்டு யானைகள் அங்கே பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருது. அதை தாண்டி காட்டுப்பகுதிகளில் தான் பெரும்பாலான யானை இனங்கள் இலங்கைக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. ஆரம்ப காலகட்டங்களில், அதாவது 19ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட காலகட்டங்களில் இலங்கைக்குள்ள எந்த அளவுக்கு இந்த யானை இனங்களினுடைய அளவு இருந்ததா மதிப்பிடப்பட்டிருக்குன்னு சொன்னால் 19ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் 19,500க்கும் மேற்பட்ட யானைகள் இலங்கைக்குள்ள இருந்ததா மதிப்பிடப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் அந்த எண்ணிக்கை 10,000 குறைவடைஞ்சிருக்குது. 9,500 யானைகள் இறந்து போயிருக்குது. அதுக்கு பிறகு 1920ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 7,000 8,000 வரையான யானைகள்லாம் இலங்கைக்குள்ள இருந்ததாக மதிப்பிடப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு யானை இனங்களினுடைய எண்ணிக்கைகள் குறைஞ்சு கொண்டே வருதுன்றதை பாருங்க. அதுக்கு பிறகு 1969ஆம் ஆண்டு காலப்பகுதி, இதுதான் மிகப்பெரிய அளவில் யானை இனங்கள் அழிக்கப்பட்ட காலப்பகுதி. 1745 2,455 யானைகள்லாம் இந்த காலப்பகுதிகளுக்குள்ள இலங்கைக்குள்ள காடுகள் இருந்ததாக சொல்லப்படுது. அதாவது இந்த காலப்பகுதி எந்த காலப்பகுதின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 1920ஆம் ஆண்டுக்கும் 1969ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி. பிரிட்டிஷனுடைய ஆட்சி இலங்கைக்குள்ள இருந்த காலப்பகுதி. அவர்களால் தங்களோட நாட்டுக்கு யானை தந்தங்களை கொண்டு போகிறதுக்காக அதிகமான யானைகள் வேட்டையாடினதாகவும் வரலாறுகளுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 1987ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திரும்பவும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்குது. 2,500 3,435 வரையான யானைகள் இருந்திருக்குது. அதுக்கு பிறகு 2000 ஆண்டில் 3,150 4,400 யானைகள் இருந்திருக்குது. திரும்பவும் குறைவடையுது 2007ஆம் ஆண்டில். 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2,900 3,000 வரையான யானைகள்லாம் இலங்கையினுடைய காடுகளுக்குள்ளே இருந்திருக்குது. ஏனென்று சொன்னால் இந்த காலப்பகுதி இலங்கைக்குள்ள உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதி. அதனால இந்த கன்னிவடிகள், இந்த நிலத்தில் புதைக்கப்படக்கூடிய கன்னிவடிகள் அதிகமாக காடுகளுக்குள்ளே புதைக்கப்பட்டதால் அந்த கன்னிவடிகளில் சிக்கி உயிரிழந்த யானைகளும் அதே மாதிரி வேட்டையாடப்பட்ட யானைகளும் அதிகமாக இருந்ததா இந்த காலப்பகுதியினுடைய வரலாறுகளுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டில் 5,879 யானைகள் வறண்ட நிலப்பகுதிகளுக்குள்ள நீர்நிலைகளில் நின்ற யானைகளினுடைய கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. கடைசியாக 2019ஆம் ஆண்டில் 7,500 யானைகள் இலங்கைக்குள்ள ஒட்டுமொத்தமாக இருக்கிறதா கணக்கிடப்பட்டிருக்குது. இதுதான் கடைசியாக தரவுகளினுடைய அடிப்படையில் 2019ஆம் ஆண்டில் இலங்கைக்குள்ள மதிப்பிடப்பட்ட யானைகளினுடைய எண்ணிக்கை. 19,500 யானைகள் இருந்த இடத்துல இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள 7,500 யானைகள்லாம் 2019ஆம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி இலங்கைக்குள்ள இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இதுக்குள்ள அழிவடையக்கூடிய யானைகள், எத்தனை யானைகள் ஒவ்வொரு வருஷமும் இறந்து போயிருக்குன்னு சொன்னால் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு இந்த 12 வருட காலப்பகுதியில் மட்டும் மொத்தமாக 3,724 யானைகள் இறந்து போயிருக்குது. அதுக்குள்ளேயும் மிக அதிகமாக இறந்து போனது கடைசி 2022ஆம் ஆண்டில் தான் 439 யானைகள் 2022ஆம் ஆண்டுக்குள்ள மட்டுமே உயிரிழந்து போயிருக்கிறதா தரவுகளினுடைய அடிப்படையில் ஒரு பயங்கர அதிர்ச்சியான விஷயம் வெளிக்கொண்டப்பட்டிருக்குது. அதுக்குள்ளேயும் இந்த வருஷம் நான் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு முதல் 7 மாத காலப்பகுதியில் மட்டும் 198 யானைகள் கொல்லப்பட்டிருக்கிறதா இலங்கையினுடைய
தரவுகளினுடைய அடிப்படையில் வந்து வழிகாட்டப்பட்டிருக்குது. ஸோ ஜோதிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தொகையான யானை இனங்கள் அழிக்கப்பட்டிருக்குது. நிலத்தில் வாழக்கூடிய மிருகங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு மிருகமாக கருதப்படக்கூடியதான் இந்த யானை இனம். அப்படிப்பட்ட அந்த யானை இவ்வளவு பெரிய தொகையாக இந்த சின்ன நாட்டுக்குள்ளே 7500 யானைகள் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ளே 12 வருஷத்தில் 3700 யானைகள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அழிவை எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த யானை இனம் எதிர்கொள்ளுதுன்றது. பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டியலில் சேர்க்கப்படுற அளவுக்கு இந்த யானையினுடைய அழிவுன்றது இப்போ இலங்கைக்குள்ளே மாறி இருக்கின்றது தான் ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. அந்தளவுக்கு அழிக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய யானைகள் என்னென்ன காரணங்களுக்காக அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று வேட்டையாடு நோக்கத்துக்காக யானை தந்தங்களுக்காக சுட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட யானைகள். ரெண்டாவது தொடருந்துகளில் ரயிலில் மோதி உயிரிழந்த யானைகள், வாகனத்தில் மோதி உயிரிழந்து போகிற யானைகள். மூன்றாவது விஷம் வைத்து கொல்லப்படக்கூடிய யானைகள். இலங்கைக்குள்ளே பெரும்பாலும் இந்த சுட்டு கொலை செய்யப்படக்கூடிய யானைகள் வந்து எதனால் கொல்லப்படுதுன்னு சொன்னால், அபிவிருத்தியினுடைய காரணத்தினால காட்டு பகுதிகள் அழிக்கப்பட்டு அதில் அபிவிருத்தி என்ற பெயரில் கிராமங்கள் உருவாக்கப்பட்டு மனிதர்களினுடைய பரம்பலால் தான் அங்கே யானைகளினுடைய இடத்துல போய் மனிதர்கள் இருக்கிறதால யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உருவாகக்கூடிய பிரச்சனை காரணமாக வயல் நிலங்கள் அழிக்குது, வீடுகளுக்குள்ளே வருது, அதனால தான் நாங்கள் சுடுறோம்னு சொல்லி அப்படி சுட்டு கொல்லப்படுற யானைகளும் அதே மாதிரி விஷம் வைத்து யானை வருமன்றது தெரிஞ்சும் உணவுகளை வச்சு அந்த உணவுக்குள்ளே விஷத்தையும் வச்சு கொலை செய்யப்படக்கூடிய யானைகளுடைய எண்ணிக்கையும் இலங்கைக்குள்ளே அதிகரித்து கொண்டே போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி இறுதியாக இயற்கை காரணங்களால் உயிரிழந்து போகக்கூடிய யானைகள். இதுக்குள்ளே இந்த யானை மனித மோதலில் இறந்து போகக்கூடிய மனிதர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் அந்த ஒரு பக்கத்தையும் பார்க்கணும். ஆனாலும் அந்த மனிதர்கள் இறந்து போகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தா, காடழித்து அந்த காடுகளுக்குள்ளே போய் குடியேற்றங்களை கொண்டு போகிறதால தான். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய யானைகள் எங்களோட நாட்டுக்குள்ளே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால், மிருக வதை. மதங்களுக்காகவும் தங்களினுடைய சுய தேவைகளுக்காகவும் யானைகள் இலங்கைக்குள்ளே பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரகராவுக்கு கொண்டு போகப்பட்ட ஒரு யானை இடையில் குழப்பம் அடைஞ்சு அங்கே பெரிய அளவிலான சேதங்களை விளைவிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடினதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே இலங்கைக்குள்ளே புத்த சமயத்திலையும் சரி சைவ சமயத்திலையும் சரி பெரிய அளவில் கோயில்கள்லையும் புத்த விகாரைகள்லையும் வழிபாடுகளுக்காக நிகழ்வுகளுக்காக அதிகமாக யானைகள் பயன்படுத்தப்படுறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெரேராலையெல்லாம் அந்த யானைகள் மேலே நிறைய சோதனைகளை போட்டு நிறைய எல்இடி பல்ப்ஸை மாட்டி விட்டு அந்த யானையை வந்து முழுமையாக அலங்கரிக்கிறோம்ன்ற பேரில் ஒரு விலங்கை வந்து கொடுமைப்படுத்துகிற ஒரு செயல்பாடாக தான் அது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் சைவ சமய கோயில்கள் என்று சொல்லி பார்த்தாலும் அதே மாதிரியான செயல்பாடு தான். கோயிலுக்குள்ளே கொண்டு வந்து யானையின் மேலே ஆக்கள் ஏறி இருந்து இல்லாட்டி சுவாமியை ஏற்றிட்டு அந்த கோயிலை வந்து சுற்றி வாருது. இது எல்லா 2 மதத்துலேயுமே வந்து உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக தான் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு பேசிக்காக ஒரு மத வழிபாடுன்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், கடவுளை வழிபடுறன்றது கடவுள் அந்த வழிபடுறவர்களை வந்து இரக்கமாக பார்க்கணும், இரக்கமான மனதோடு பார்க்கணுன்றதுக்காக தான் வழிபடுறது. இவர்களே அந்த மிருகங்களை கொடுமைப்படுத்தி கொண்டு கடவுளை வழிபட்டால் அந்த கடவுளை எப்படி இறங்கி இவர்களுக்காக அருள் கொடுப்பார்? பேசிக்கான ஒரு விஷயம் தானே. அடிப்படையாக நாங்கள் பார்க்க போனால் அதில் எந்த ஒரு லொஜிக்கில்லாத மாதிரி தானே இருக்குது. ஒரு மிருகத்தை வதைச்சு கொண்டு ஒரு கடவுளை வழிபடுறது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி யானைகளிடும் போது யானைகளுக்கு ஒலி, அதிகமான சத்தம் அந்த யானை இனங்களால் வந்து கேட்க முடியாது. கேட்கும்போது அந்த யானைகள் வந்து மிரள ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் அந்த யானைகள் மேலே போடும்போது எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் மட்டும் தான் யோசிச்சு பாருங்கள். நிறைய இந்த மிருக ஆர்வலர்கள் எல்லாம் இதுக்கு தொடர்ச்சியான எதிர்ப்புகளை இலங்கைக்குள்ளே வெளிப்படுத்தி கொண்டே வரார்கள். ஆனாலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட பாடில்லை. தொடர்ச்சியாக எல்லா வழிபாடுகளையுமே வந்து இந்த யானைகள் வந்து பயன்படுத்தப்படுறது அதிகமாக தான் இருக்குது. முதலாவது இந்த விஷயங்கள் தடுத்து நிறுத்தப்படணும். உயிரிழந்து போகின்ற எண்ணிக்கை வந்து அது இறந்து போயிடும். ஆனால் கண்ணுக்கு முன்னாலேயே இப்படி கழுத்தில் பெரிய பெரிய சங்கிலிகளை போட்டும் வாகனங்களை கொண்டு போகும்போது அவ்வளவு கொடுமைப்படுத்தியும் கொண்டு போகிறத பார்க்கும்போது அந்த இறந்து போனதை விட மிக கொடுமையான செயல்பாடாக தான் கண்ணுக்கு முன்னால் இது எல்லாத்தையுமே எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தயவுசெய்து அரசாங்கம் இதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து இனிமேலும் மத வழிபாடுகளுக்காகவும் மனித தேவைகளுக்காகவும் யானைகள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை இலங்கைக்குள்ளே கட்டாயமாக உருவாக்கணும். ஏனென்று சொன்னால் இது எங்களோட நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஆசியாலேயே 3 அங்கீகரிக்கப்பட்ட இனங்களில் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய யானை இனமும் ஒன்றாக இருக்குது. அதை அழிய விட்டோம்னு சொன்னால்
பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்காலத்தில் எங்களோட நாடு எதிர்நோக்கும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக அந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கிறபடியாக தான் இந்த வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கூட ஷேர் பண்ணி கொண்டேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ 2-3 நாட்களுக்கு முதல் பிறந்து 2 நாளான ஒரு பச்சிளம் குழந்தையோண்டு ஒரு வயல்வெளியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயாலேயே அந்த குழந்தை தூக்கி வீசப்பட்ட நிலையில் தான் அந்த குழந்தை ஒரு வயல்வெளியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு அது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு இப்போ அந்த குழந்தை உயிரோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதா மருத்துவர்களால் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது. இந்த விஷயம் வந்து ஒரு ஃபோட்டோவோட நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோவோட சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. ஆனால் அந்த சோஷியல் மீடியாவில் போகக்கூடிய குழந்தையினுடைய ஃபோட்டோ அந்த குழந்தையினுடைய உண்மையான ஃபோட்டோ கிடையாது. இருந்தாலும் அந்த மனிதாபிமானம்ன்றது எந்தளவு தூரத்துக்கு ஒரு குழந்தை தூக்கி எறியப்பட்டன்றது மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றதை எங்களால் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இலங்கைக்குள்ள பிறப்பு வீதம் குறிப்பிட்டளவான வீதத்தால் குறைவடைஞ்சிருக்கிறதா இலங்கையினுடைய புள்ளி விவரவியல் திணைக்களத்தால் ஒரு அறிக்கை மூலமாக வழிகாட்டப்பட்டிருக்குது. கடந்த வருடங்களில் இருந்ததை விட குழந்தை பிறப்பு வீதமானது குறைவடைஞ்சிருக்குது. அந்த ஒரு மோசமான நிலையில் இப்படி எங்களோட நாட்டினுடைய நிலைமை போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் பிறந்த குழந்தையை தூக்கி எறிகிறது எவ்வளவு ஒரு மனிதாபிமானமற்ற செயலாக இருக்க முடியும். அதுவும் பிறந்து 2 நாளான ஒரு குழந்தை, ஒரு தாய் பெற்றெடுத்த ஒரு தாயை தூக்கி எறிகிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக தான் இந்த விடயம் வந்து பார்க்கப்படுது. சரியான முறையில் அந்த குற்றம் செய்த தாய் கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கப்படணும்ன்றதான் இப்போ எல்லா மக்களுமே சொல்லக்கூடிய ஒரு விடயமாக சோஷியல் மீடியாவில் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எத்தனையோ பேர் திருமணமாகியும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமாக தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த குழந்தை என்றது ஒரு பெரிய ஒரு வரம் என்றது தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவினுடைய ஒரு கனவாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு வரம் என்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சில மோசமான நபர்களும் எங்களோட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு மிக மோசமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலாக தான் இந்த செயலை இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி அவர்களுக்கு அந்த குழந்தையை வளர்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு சரியான முறையில் வைத்தியசாலையிலையோ இல்லாட்டி அது குழந்தை வளர்க்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் அந்த குழந்தையை ஒப்படைச்சா அவர்கள் அதை தத்தெடுத்து வளர்ப்பார்கள். அதை விட்டுப்படி வயல்வெளியில் தூக்கி எறியும் போது அதை கண்டெடுத்தபடியாக ஓகே, கண்டெடுக்காம விட்டுருந்தால் அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி அந்த செயல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டால் தான் இனிமேலும் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான செயல்களை செய்கிறதுக்கு யாருமே முன்வர மாட்டார்கள். அந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கான செயல்பாடுகளும் இப்போ அது பெரிய அளவில் பேசப்படபடியாக அந்த குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கான செயல்பாடுகளும் இப்போ அதிக அளவில் போய்கொண்டிருக்கிறதா சமூக ஊடகங்களினுடைய பதிவுகளிலிருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட நாட்டுக்குள்ளே இப்போ ரீசெண்டாக உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் பிறப்பு வீதம் வந்து குறைவடைஞ்சிருக்குது. துப்பாக்கி சூடால் உயிரிழக்கிறவர்கள், வீதி விபத்துக்களில் உயிரிழக்கிறவர்கள், இந்த மாதிரி குழந்தை பிறப்பில் உயிரிழந்து போகிறவர்கள், இயற்கை மரணங்களால் உயிரிழக்கிறவர்கள்னு சொல்லி அதிகமான உயிரிழப்புகள் தான் அதிகரிச்சிருக்கே தவிர பிறப்பு வீதம் குறைவடைய ஆரம்பிச்சிருக்குது. 22 மில்லியன்ன்றது மறுபடியும் 21 மில்லியனுக்கு தான் போதோ தெரியலை சனத்தொகை. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2 விஷயங்களை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சுருந்தேன். ஒரு மிக முக்கியமான மனிதாபிமானம் சார்ந்த ஒரு விஷயம் மறுபடியாக இந்த வீடியோவில் முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கிளற கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. தொடர்ச்சியானுடைய எல்லா அப்டேஷனும் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.